வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம பண்ண போறது திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்களே தேவைப்படுங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். திருப்பாகம் பொறுத்த வரைக்கும் கந்த சஷ்டிக்கு முருகருக்கு பிரசாதமா படைப்பா. ஸ்வீட் பண்றது ரொம்ப ஈஸி, பயங்கர ரிச் அண்ட் டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பாகம் பண்றதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு, கடலை மாவு ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துக்கணும். ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் சர்க்கரையுமே எடுத்துக்கணும். முதல்ல பிளெண்டர் ஜார்ல 1/2 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி நான் பொடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் முந்திரி பருப்பு அரைச்சிங்கன்னா அதுல இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. கூடவே நான் ஒரு சிட்டிகை சாஃப்ரான் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். லைட்டா கலர் மாதிரி கமகமன் வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் இறங்கினதுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சர் பால் 1/2 கப் சேர்த்துக்க போறோம். முதல்ல 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம லம்ஸ் எதுவும் இல்லாதபடி விஸ்க் பண்ணிக்கணும். பாலை ஒரேடியா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க விஸ்க் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு லம்ஸ் இல்லாம வரும். சூடா இருக்கும் போது இல்லைன்னா சூடான பால் சேர்த்தீங்கன்னா கட்டி உருண்டைகள் வந்துடும். அதனால்தான் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம விஸ்க் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பொடி, அதையுமே இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க இதை கிளறிட்டே இருக்கணும். நல்லா திக்கார வரைக்கும் கிளறிக்கோங்க. நான் முன்னாடி 1/2 கப் பால்ல 1 கப் தான் சேர்த்திருந்தேன். இப்போ பாக்கி இருக்கிற 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம்க்கு மாத்தி மாத்தி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கை விடாம கிளறிக்கோங்க. கொதிச்சு கொதிச்சு பார்த்தீங்கன்னா திக்கா வரும். திக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சக்கரை சேர்க்கணும். இது நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு நீங்க கொதிக்க விடணும். திக்கானதுக்கு அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்ல மீடியம் ஸ்வீட்னஸ் இருக்கணும்னா 3/4 கப் சேர்த்தா போதும். சக்கரையுமே மொத்தமா ஒரேடியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு லிக்விஃபை ஆயிடும். மறுபடியும் இது திக்கார வரைக்கும் நீங்க கொதிக்க விடணும். கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு உங்களுக்கு நெய் தேவைப்படும். நான் 2 டீஸ்பூனா நெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கேன். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா நெய் எல்லாத்தையுமே நல்லா உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடும். நெய் நல்லா உள்ள அப்சர்வ் ஆகி பிரிஞ்சு வராத ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க சேர்த்துட்டே இருக்கணும். பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருதுன்னா நெய் சேர்க்கறத நிறுத்திடுங்க. அகெயின் ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சு நீங்க கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா திக்காயி பேனை விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா மைசூர் பாக், காஜு கட்லி கலந்தாப்புல இருக்கும். திக்காரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல எடுக்கும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கடாயோட ஹீட்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டி ஆயிடும். 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பால்கோவா மாதிரி இருக்கும். சர்வ் பண்ணும்போது கரண்டியில கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் அவுட் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க. அழகா அந்த ஷேப்பை ரீட்டைன் பண்ணும். பண்ண உடனே சர்வ் பண்ணாம ஒரு 1/2 hour ஆறுனதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கையை தண்ணியில் நினைச்சிட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரணும். அதுதான் கரெக்டான பதம். நீங்களும் இந்த திருப்பாகம் ஸ்வீட்டை உங்க ஸ்பெஷல் டே அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day.